பவுல் எபேசியருக்கு எழுதின கடிதம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தினுடைய முதல் பகுதியை வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6:14a. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். சரி, நாங்கள் முதலாவது படைக்கலனை குறித்து பார்க்க ஆரம்பித்தோம். அந்த முதலாவது படைக்கலன் சத்தியம். அந்த சத்தியம் என்னும் கிருபை அது படைக்கலனாக கச்சை அல்லது நாம சொல்ற ஆங்கிலத்தில் கேடு, அத நம்மளுடைய பத்திய பாஷையில பெல்ட், இது 16ஆம் நூற்றாண்டு எலிசபெத்தன் இங்கிலீஷ் கேர்ள், அது இப்ப நாம பெல்ட் என்று நாங்கள் சொல்ற. நாங்கள் அதில் அந்த பெல்ட் என்ற படைக்கலன், அது படைக்கலன், அதாவது ஆமர், ஆமியோட சம்பந்தப்பட்ட ஒரு கலன், அது ஒரு பீஸ் ஆஃப் ஆமர். அப்ப நாம காச்சட்டையில கட்டுற பெல்ட் அங்க இல்ல, கதைக்க இல்ல பேசிக்கா. என்னடா இந்த கான்டெக்ஸ்ட் போர் ஆயுதம் அப்படி என்ன, நாம காச்சட்டையில கட்டி போர் ஆயுதம் கட்டி கொண்டு தெரியல. சோ இது போர் ஆயுதங்களோட தொடர்படுகிற ஒரு பெல்ட் அல்ல. ஆனா அதுக்காக பெல்ட் நாம இடுப்புல கட்டுற, அறையில கட்டுற, நாம லூப்ஸுக்குள்ள போட்டு கட்டுற அல்லது பெண்கள் அறையில கட்டுற பெல்ட் எதுவாயும் இருக்கலாம், லூப் இல்லாமல். அப்படி ஒரு அர்த்தத்திலையும் நாங்கள் முதல் கவனிச்ச. நாங்கள் அதுவும் சரி, ஆனா கான்டெக்ஸ்ட் அது இல்லை. கான்டெக்ஸ்ட் உடுப்புக்கு நாம கட்டி கொண்டு திரிகிற கான்டெக்ஸ்ட் இல்ல, சண்டைக்கு நாம கட்டுற கான்டெக்ஸ்ட். அதனால அப்ப சத்தியம் என்ற அந்த படைக்கலன் ராணுவ பெல்ட்களோட சம்பந்தப்பட்டிருக்குது. ராணுவ பெல்ட்களோட, மிலிட்டரி பெல்ட். அது இது கல்யாண வீட்டுக்கு நாம கட்டின கோட்டன் சூட்டு கட்டுற பெல்ட் இல்ல, இது மிலிட்டரி பெல்ட். பிகாஸ் கான்டெக்ஸ்ட் சேஸ் சோ. ஏனென்றா சூழமைவு அதைத்தான் கதைக்கு. சூழமைவு கல்யாண விஷயத்தை பற்றி கதைக்கல. சூழமைவு நாம பள்ளிக்கூடத்துக்கு போறதே அல்லது நாம சேர்ச்சுக்கு விலைகளை கட்டுற பெல்ட்டை பற்றி கதைக்க அல்ல. இப்படிதான் அந்த அர்த்தத்தை நாம வித்தியாசப்படுத்தணும். அந்த இந்த இடத்துல அந்த பெல்ட்டா இந்த பெல்ட்டா இருக்க பெல்ட் எல்லாத்தையும் கொண்டு போடுறது இல்லை. அரைஞான் கொடி, அரைஞான் கொடி, அரை ஞான் கொடி அல்ல, அரையில கட்டுற ஞான் கொடி, அது அர்ணா கொடி. அதுவே அதான் முந்தின பெல்ட். நம்முடைய தமிழருக்கு கட்டுற அவட உடுப்புக்கு அது ஓகே, அதை போட்டு அதை இதண்டி வேட்டி கட்டைகளையும் அது கட்டைகளையும் அதில் போட்டு கட்டினா சரி. அல்ல நம்மாக்களுக்கு எங்க தோலை செய்வி இப்படி எல்லாம் பெல் கட்டுறது வெள்ளக்காரன் தான் காட்டி கொடுக்க வேண்டியிருக்கிறாரு. அதனால இல்லாடி கைத்தாரையாக கட்டியிருப்போம் நாமல், அதான் நமக்கு தெரிஞ்சது. சோ வட்டவர். சோ நாம முதலாவது சத்தியத்தை தொடங்கினாங்க. அப்ப சத்தியம் என்கிற அந்த சொல்லினுடைய பிரான்ச் அல்லது அதனுடைய கிளைகளை பற்றி நாங்கள் முதல் பார்த்துறாங்க. சத்தியம் மனுஷர்களுக்குள்ள 4 கிளைகளை கொண்டிருக்குது. அதுல முதலாவது கிளை தீர்ப்பு சத்தியம், 2வது கிளை உள்ள சத்தியம், 3வது பேச்சு சத்தியம், 4வது செயல் சத்தியம். அதுல சத்தியம் 4 கிளைகளாக வேதத்துல மனுஷர்களுக்குள்ள காட்டப்படுது. திருப்பஞ்சலம் மனுஷர்களுக்குள்ள இரண்டா முழு சத்தியம் பரலோகத்தில் நிஞ்ச வரைக்கும் ஒன்றுதான், அது கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சத்தியம். அவருக்குள்ளே தான் இந்த 4 மனுஷர்களுக்குள்ள வெளிப்படுது. இதை விட நமக்கு மனுஷர்களுக்குள்ள இல்லாம இனி பரத்துல இதை விட வேற
சத்தியங்களை நாம விளங்கிக் கொள்ள முடியும். நாங்கள் வேதத்தில் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்ததை மட்டும் கழிச்சு கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தாதெல்லாம் தேவனுக்குரியது, அதனால அதுகளை நமக்கு அவசியம் இல்லை. இதுல தீர்ப்பு சத்தியம் என்ன என்று சொல்லி நாங்கள் விளங்கிக் கொண்ட அது நாங்கள் எடுக்கிற முடிவு ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் எடுக்கிற முடிவு அது சத்தியமா இருக்கணும். அந்த முடிவு அது தவறா போகக்கூடாது. அப்ப அந்த முடிவு சத்தியத்தை தான் தீர்ப்பு சத்தியம் என்று நாம பேர்ல சொல்றோம். ட்ரூத் இன் ஜட்ஜ்மெண்ட். அது ஒரு ஆளை பற்றி, ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு நிகழ்வை பற்றி நாம எடுக்கிற முடிவு. அது அடுத்தது நாம பார்த்தது எங்களுடைய உள்ளத்தில சத்தியம், அதாவது தீர்ப்பு சத்தியம், முடிவுக்குள்ள சத்தியம். சரி, அதனால அந்த சத்தியத்தை மனசார நாங்கள் அதுக்கு அர்ப்பணிச்சு அந்த சத்தியத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோமா என்றுதான் அந்த தீர்ப்பு உள்ள சத்தியம். உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறேன். முதலாவதுக்கு நீங்கள் சத்தியத்தின்படி தீர்ப்பு செய்யுங்கள். மூன்றாவது சத்தியம், நாம பேச்சுல சத்தியம் உண்மை உள்ளத்துல இருந்துதான், மனுஷனுடைய உள்ளத்துல இருந்தா இனி மிச்சம் எல்லாம் புறப்பட போகுது. உள்ளத்துல சத்தியம் இருக்கும்னா அது வாயிலையும் எங்களுடைய செயல்பாடுலையும் அதுதான் வெளியில வர வேணும். அதனால உள்ளத்துல அந்த தீர்ப்பு சத்தியத்துக்கு மனசார அர்ப்பணிச்சிருந்தா நாங்கள் கதைக்கிறது உண்மையத்தான் இருக்கும். அது தொடக்கத்திலிருந்து தீர்ப்பு சத்தியமும் மனச்சத்தியமும் அது ஒன்றா இருக்கிறபடியால பேச்சும் அது உண்மையாத்தான் இருக்க போகும். பேச்சுல பொய் நாம கதைக்க போறது இல்லை. பொய்யப்ப நாம கதைப்போம். ஒன்று தீர்ப்பு சத்தியம் பிழைச்சிருந்தா, அதாவது முதலாவது அந்த முடிவான சத்தியம் பிழையா இருந்தா நாம கதைக்கிறதே பொய், ஆனா பொய்யன்னு தெரியாம கதைச்சு கொண்டிருப்போம். அல்லது தீர்ப்பு சட்டம் சரியா தெரியும், ஆனா உள்ளத்துல சத்தியம் இல்லை, அதுக்கு அர்ப்பணிக்க இல்லை. அதனால நாங்கள் மாய்மாலம் செய்ய தொடங்குறோம். மாய்மாலம் இருந்தா வாயிலையும் அது பொய்யா வெளியில வரும். அதுல வாய் சத்தியம் பொய்யா மாறுறதுக்கு ரெண்டு விதம் இருக்கு, ரெண்டு முறையில் அது நடக்கலாம். ஒன்று தீர்ப்பு பிழையா இருக்கலாம், அல்லது தீர்ப்பு சரி ஆனா உள்ளத்துல நாம பிழையா இருக்கிறோம். நமக்கு தெரியும் நாம கதைக்கிறது பிழை என்று, ஆனா அதைத்தான் கதைக்கிறோம். அதுல நாம தீர்ப்பு சத்தியத்துக்கு நாம அர்ப்பணிக்க இல்லை, ஒப்பு கொடுக்கல நாங்கள். அதே போல எங்களுடைய செயல்கள்ல சத்தியம், பேச்சு தவிர ஏனைய செயல்கள்ல நடைமுறைகள்ல எங்களுடைய பாங்குகள்ல எங்களுடைய சகல விதத்திலையும் அதே போலதான் தீர்ப்பு சத்தியத்துல சரி, உள்ள சத்தியம் அதுக்கு ஒப்படைச்சிருக்குது என்றா செயல்கள் எல்லாம் உண்மையாத்தான் இருக்கும். நாங்கள் அதிலையும் ஏதாவது நாம எங்களை வஞ்சிக்கணுமோ அல்லது மற்றவங்களை வஞ்சிக்கணுமோ, அந்த ரெண்டிலையும் ஏதோ ஒரு பிழை நடந்திருக்கும். அதனால இந்த 4 கிளைகளும் சத்தியமாக கதைச்சினாங்க, பார்த்தனாங்க. பரிசுத்தாவியானவர் இதுல எந்த சத்தியத்தை எங்களுக்கு சொல்லுறாருன்றத ரெண்டாவது நாங்கள் சிந்திக்கிறோம். அந்த கலன்ல, அந்த கலன் இருந்த 4 இதான் என்று சொல்லி நாங்கள் இதுல முதல்ல முக்கியமானதாக நாங்கள் அந்த தீர்ப்பு சத்தியத்தை தான் கதைக்கிறோம். அதுக்காக பரிசுத்தாவியானவர் அதை மட்டும் கதைக்க இல்லை. தீர்ப்பு சத்தியம் பிழையாக இருந்த ஒரு மனுஷன், ஆனா மிச்சம் 3ம் அந்த பிழைக்கு சரி உண்மையா வேலை செய்கிறவர். அவற்ற உள்ளமும் அவற்ற பேச்சும் அவற்ற செயலும் அந்த தீர்ப்பு பிழையான தீர்ப்புக்காக வேலை செய்கிறார். பரிசேயனான சவுல் அப்போஸ்தலர் நிருபத்தில் நடவடிக்கையில நான் தேவனுக்கு முன்பாக மனச்சாட்சியின்படி நடந்தேன். அவன் உள்ளத்துல சத்தியத்தின்படி தான் நடந்தவர். ஆனா தேவனுக்கு முன்பாக தெரியும் அவன் பிழையான முடிவை அப்படி எடுத்துக்கொண்டு நடக்கிறான். அதுதான் சரி என்று நம்பிக்கொண்டு நடக்கிறான். அது தவறு. அது ஆனா அதுக்கு அர்ப்பணிச்சு நடக்கிறான். அப்போ நான்
இதை தெளிவாக நான் அறிஞ்சு இதை செய்தபடியால எனக்கு லாபமா இருந்த இந்த விஷயங்கள் எல்லாம். ஆனா நான் அதெல்லாம் குப்பையாக அனுப்ப. ஏன் ஐயா லாபமா இருந்தில்ல குப்பையானது என்னன்னு சொன்னா, நான் அதுக்கு ஆன்சர் இடையில நம்ம பேச்சு சத்தியம் பெறணும் இல்ல. பேச்சு சத்தியத்தை பத்தி கதை கேட்கல. அப்போஸ்தலன் சொன்னான், ஞாபகப்படுத்தின்படி இன்னொரு குற்றம் சாட்ட இயலாது. ஏண்டா நான் பொய்யா நடந்தனா பொய்ய கதைச்ச நான் கூட இன்னொரு ஞாபகப்படுத்தின்படி குற்றம் சாட்ட இயலாத அளவுக்கு நான் சுத்தவா நான் நடந்தேன், பரிசுத்தமா. அப்போஸ்தலன் பரிசேயனான சவுலுக்கு அவன் தன் பேச்சுல கூட உண்மையா தான் இருந்தான். அது அவன் சேலஞ்ச் பண்ண யாரு, நான் பொய் சொன்ன நிரூபிய எனக்கு அவ்வளவுக்கு அவன் வாயால பொய் கூட சொல்ல. அதான் அவன் அந்த சுய நீதியால் அந்த அதுகள் நிறைஞ்சது. இதே கத்ரா அது உண்மையில மேல இருந்திருக்கின்றாலும் சரி, அது தாவீது சேக்கியாக்கள் சொல்ற மாதிரி அந்த கைகளின் சுத்தம் என்னுடைய உண்மைக்கு தக்கதாக பதில் அவங்களும் கேட்கிறாங்க. அதே மாதிரி தான் பரிசேயன் சவுலும் கதை கேட்கல. நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தனும் என்ன குற்றம் சாட்டல. குற்றம் சாட்ட நான் நியாயப்பிரமாணத்தின்படி நான் சுத்தவான் பரிசேயன். அதனால பேச்சிலையும் அவன் பெர்ஃபெக்ட். செயல்ல நான் செய்ததெல்லாம் லாபம், அதெல்லாம் சரி, எல்லாம் நான் நடவடிக்கைகள் எல்லாம் எனக்கு காட்டப்பட்ட அந்த முடிவான சத்திய தீர்ப்பு சத்தியத்தின் முறையா நான் வேலை செய்த. நான் அதுல கூட இன்னொரு பிள்ளையா சொல்லியலாது. அதுல பரிசேயன் சவுல் சரியான இந்த முதலாவது தீர்ப்பு சத்தியத்துக்கு பிழையா இருந்து மிச்ச 3 சத்தியத்துக்கு உண்மையா இருந்த ஒரு மனுஷனுக்கான உதாரணம். அதனால அவன் சொன்னா அந்த லாபமா இருந்த எல்லாத்தையும் விட்டுவிட. குப்பையா அதெல்லாம் உண்மையில தீர்ப்பு சத்தியமே புழைச்சு போச்சு. பிறகு என்ன உண்மையாயிரான் இருந்து. அதனால உண்மை எங்களுடைய செயல்கள், எங்களுடைய பேச்சு, எங்களுடைய மனசார உள்ள நேர்மை கடவுளுக்கு நேரா இருக்கணும். அதாவது நேர்மை, அதான் அந்த உள்ளத்தில் உண்மை நேர்மை கடவுளுக்கு நேரா இருக்கணும். வேறவர்களுக்கு நேரா இருக்கல, அது கடவுளுக்கு நேரா இருக்கிறது எல்லாமே தீர்ப்பு சத்தியத்துல தான் அது கடைசியில முட்டி மோதி நிற்கும். ஆனா ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது முக்கியம் எது? ரெண்டாவது உள்ளத்துல சத்தியம், அதாவது நேர்மையா நடத்தல், நேர்மையா இருத்தல். இதுதான் பைபிள் வேதவசனது. அவன் தன்னுடைய இருதயத்தில் வலது இடதுபுறம் சாயாமல் கர்த்தர் முன்பாக நேராக நடந்தான். அதான் நேர்மை என்று சொல்ல. எதுல நேரா நிக்கிறது? யாருக்கு நேரா நிக்கிறோம்? கர்த்தருக்கு நேரா நிக்கிறோம். கர்த்தருக்கு நேரா நிக்கல அவருக்கு மங்களுக்கு முடியல. அந்த ரூலர் நேரா இப்படி வச்சா தொடுத்தா எங்களுக்கு அவருக்கு அந்த கனெக்ஷன் போகும். அது வலது இடதுபுறம் கனெக்ஷன் சாயா. அப்போஸ்தலனாக தெரிவு செய்யப்பட்ட ஜூதாசுக்கு நேரா கனெக்ஷன் இல்ல. அவருக்கு உலகத்தோடையும் கனெக்ஷன், இயேசுவோடையும் ஒரு கனெக்ஷன். அப்ப இயேசுவோட மட்டும் கனெக்ஷன் இல்ல. அதனால உள்ளத்துல நேர்மை இல்ல. யூதாசுக்கு நேர்மை இல்ல, உள்ளத்துல உண்மை இல்லை. அவருக்கு உள்ளத்துல உண்மையா இருந்தா அது நாம சொல்ல சிங்கிள் ஹார்ட். அது தாவீதுக்கு இருந்த இதயம். கர்த்தருடைய கேட்ட கர்த்தர் ஆண்டவருடைய கர்த்தருடைய என்ற இருதயத்துக்கு கேட்ட மனுஷன். எனக்கு ஹார்ட் டு ஹார்ட் லிங்க். நாங்கள் எந்த இதயம் என்ன யோசிக்கோ அதுதான் அவன் யோசிப்பான். அவன் இதயம் எனக்கு நேராதான் இருக்கும். வேற எதையும் தள்ளி விட்டு போற அது யோபுவினுடைய இதயம். அது கர்த்தற்ற நீதி, அவற்ற பரிசுத்தம், அவற்ற நன்மை. அவர்தான் அவரோட தான் கனெக்ஷன். அதை வச்சுதான் சுத்தி மிச்சம் எல்லாம் யோசிப்போம். அந்த நேர்மை அது அப்போஸ்தலன் ஜூதாஸ்ல இருக்க இல்லை. ஆனா அவருக்கு தீர்ப்பு சத்தியம் பக்கா. அவருக்கு தீர்ப்பு முடிவே அதுல தவறே இல்லை. அதுல சரியா தான் இருந்தார். அவனுக்கு தெரியும் யாரு கெட்டர் என்று, என்ன நடக்குது, எது உண்மை என்றதெல்லாம், முடிவுகள் எப்படி எடுக்கணும் தெரியும். அதன் முடிவுகள் தீர்ப்பு சத்தியம் ஒருவனுக்கு தெரிஞ்சபடியால அவர் ரட்சிக்கப்படலாம் என்ற அர்த்தம் அல்ல. ஏன்னா அவருக்கு நேர்மை இல்லை அந்த சத்தியத்துக்கு. அதாவது கர்த்தரோட நம்மட உடல் பொருள் ஆவியோட அதுக்கு அர்ப்பணிக்க இல்லை. மரக மண்டைக்குள்ள மட்டும் விஷயம் விளங்கி இருக்கு, புத்தியில மட்டும் சதியா விளங்கிட்டு.
புத்தியில விளங்குனதே ஒரு பெரிய விஷயம். என்ன புத்தி தான் கிற பேருக்கு இருட்டாக்க இருக்குது. ஆனா புத்தி வெளிச்சம் அடைஞ்சாலும் நம்மட உள்ளம் அதுக்கு அர்ப்பணம் இல்லைன்னா கட்டாயம் நம்மட பேச்சும் நம்மட செயலும் பிழைக்க தொடங்கும். ஏன் பேச்சும் செயலும் எதோட லிங்க் பண்ணி இருக்குது? எங்களுடைய இதயத்தோட, எங்களோட புத்தியோட இல்ல. அதனால அறிவு சரியாக நாம எடுத்தாலும் எங்களுடைய அந்த உணர்வுகள் அது மோதி அதுக்கு சரியாதுக்கு நேரம் இல்லை என்றால் அது நமக்கு எவ்வளவு சத்தியம் தெரிஞ்சாலும் நம்மளுக்கு வரக்கூடிய சில நெருக்கங்கள்ல நம்மட உணர்ச்சிகள்லாம் எங்களை மேவுது டக்கண்டு இல்ல. உணர்ச்சிகள்லாம் அது சந்தோஷமா இருக்கலாம், கவலையா இருக்கலாம், அழகியா இருக்கலாம், சிரிப்பா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், சாந்தமா இருக்கலாம். எந்த உணர்வும் வர்ற சூழ்நிலையில அதுதான் டாமினேட் பண்ண பாக்குது. எவ்வளவுதான் நாம விசுவாசத்தில் நீதிமான் கடவுளை வசனத்தின்படி யோசிக்கணும் எல்லாம் தெரிஞ்சாலும் அந்த பக்கண்டு எங்களுடைய அந்த உள்ளத்தினுடைய அர்ப்பணிப்பு தான் டக்கண்டு அங்க ஒரு ஆட்டம் ஒன்று தொடங்குது, அந்த நேர்மை கடவுளோட. அதனால நாங்கள் அதுவும் முக்கியம் என்றோம். தீர்ப்பு சத்தியம் முக்கியம், அதோட சேர்த்து உள்ள சத்தியமும் முக்கியம். இந்த ரெண்டும் இருக்கேக்கல உள்ள சத்தியம் சரியா இருக்குமெண்டா உள்ளத்தில இருந்து பேச்சும் செயலும் வடி பேச்சும் செயலும் வெளியில வரும். அதில் இந்த 4 விஷயமும் முக்கியம் என்று சொன்னார். கடைசியில் 4 சத்தியத்தையும் பற்றி தான் பரிசுத்த இந்த இடத்துல கிறிஸ்தவன் போர்ல ஈடுபடுறதுக்குள்ள இந்த 4 தேவை, 4 அவசியம். நமக்கு முடிவெடுத்த விஷயங்களும் சரியா உண்மையா இருக்கணும், அதுக்கு அர்ப்பணிப்பும் உண்மையா இருக்கணும். அதான் எங்களோட வாயிலையும் எங்களோட கையிலையும் இருக்கணும். அதான் முத்திரை எங்களோட நெத்தியிலையும் எங்களுடைய கையிலையும் எங்களுடைய வாயிலையும் அந்த இருக்க வேணும். அது சோ இதை நாங்கள் போன முறை பார்த்துறாங்க. இப்ப இந்த சத்தியம்தான் அந்த கேர்டு, அதாவது கச்சை என்றுதான் பைபிள் சொல்லு. கச்சை. இப்ப கச்சை என்றால் என்ன? பைபிள்ல கச்சையை பத்தி என்ன சொல்லப்படுது? அதான் பைபிள்ல 2 விதமான கச்சையை பற்றி கதைக்குது. பைபிள் 2 விதமான கச்சையை பற்றி கதைக்குது. 1 ராஜாக்கள் 18:46, சரியா திருப்பி சொல்றோம். 1 ராஜாக்கள் 18:46, 2 ராஜாக்கள் 4:29, ஜாத்ராமம் 12:11, லூக்கா 12:35, லூக்கா 12:35. அதுல 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 18:46, 1 ராஜாக்கள் 18:46. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான். அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டும் ஆகாப்புக்கு முன்பாக ஓடினான். அல்ல ஆகாப் எதுல போய் கொண்டிருக்கிற? ரதம் என்ன மாட்டுல ஓடி கொண்டிருக்கோ? குதிரையில போய்கொண்டிருக்கிற அந்த ஷரியட்டுக்கு முன்னால எலியாவினுடைய ஓட்டம். மோட்டார் சைக்கிளுக்கு முன்னால நாம ஓடையில மெல்லமா மழை வர போனா எப்படி மோட்டார் சைக்கிள் ஓடுவோம் நாங்க வெட்டி இருட்டி கொண்டு வந்து அப்புறம் ரெயின் கோட்டு ஒன்று போடையிலன்னா முறை கொண்டு புசுக்கு எல்லாரும் போறோம். ஏதோ கரைஞ்சி போயிடுவோம். அது கொஞ்சம் மெல்லமா போனா என்ன வேற ஒரு அளவுக்கு குதிரையை ஓட தொடங்கல. இப்ப அதுக்கு முன்னால எலியா ஓடிக்கொண்டிருக்கிற எலியாவின் வேகமும் பலமும். ஆனா பைபிள் சொல்லுது அவன் தன் அறையை கட்டி கொண்டு ஓடினான். அப்ப அறைய கட்டி கொள்ளுறது என்று சொல்ல அங்க அப்ப அவர்களுடைய எபிரேயருடைய உடுப்புகளை பற்றி கதை கேட்கல. அவர்கள்
போட்டிருக்கிற அந்த பெரிய பெரிய மேல் சட்டை அல்ல கோட், அது கோட்னா நாமளே அரைவாசி வரைக்கும் போடுறது, இது கால் வரைக்கும் நீட்டி இருக்கிற கோட். அப்படி ஒரு சும்மா நீங்கள் ஹீப்ரூஸை பற்றி நாம கதைகள் இதுகளில் படங்கள்ல பிள்ளைகள் பார்க்கிறது தெரியும். அவங்க பெரிய கோட் உள்ளுக்கு ஏற்கனவே உடுப்பு போட்டிருப்பேன் அல்ல, அவளுக்கு உள்ளுக்கு அவளுடைய பேண்ட் மாதிரி பேண்ட், மற்றது இப்படி ஷர்ட் அல்லது இதுகள் எல்லாம் போட்டுதான் அதுக்கு மேலால கோட் ஒன்று போட்டிருக்கிறேன். அந்த கோட் இல்ல நாம அம்மாக்கள பெரிய ஃப்ராக், அது பெருசா வீட்டில் நிக்கல போடுகிற பெரிய ஃப்ராக், அந்த ஃப்ராக் இல்ல இந்த அம்மம்மா போட்டிருக்கிற மாதிரி அல்லது அப்பம்மா போட்டிருக்கிற மாதிரி அந்த ஃப்ராக், அது வரைக்கும் தான் அப்படியான ஒரு பெரிய உடுப்பு அதுக்கு மேலால. சரியா? முஸ்லீம்ஸ் மக்களும் மேலால அந்த போட்டிருப்பேன் மேல அந்த கோட், அந்த அதைத்தான் போடுவோம் அந்த மேல உள்ளுக்கான அவளுக்கு எல்லாம் போட்டிருப்பேன். உள்ளுக்கு ஷர்ட்டோ இதோ மற்ற எல்லாம் போட்டிருக்கோம். ஆனால் இது கலட்டி வைக்கலாம், கலட்டினா உள்ளுக்கு நாமளுக்கு போட்டிருக்க மாதிரி தான் உடுப்பு இல்லை இனிப்பினோம். ஆம்பளைய பெண்களும் உள்ளுக்கு வந்து என்ன வாட் வி கால் பஞ்சாபி அந்த இதுகள் எல்லாம் முழு போட்டிருக்கோம். ஆனால் மேலால அந்த கோட் போட்டிருப்பேன். மேல் சாவை மேட் சாயை, அது சாய, அது பெரிய ஒரு கோட். ஓடேக்க அது கால் சடக்கு, அதனால தூக்கி பிடி இடுப்புல தூக்கி போட்டு அதை கட்டிட்டு நான் ஓடலாம். அது ஓடுறதுக்கு கீழே விரிஞ்ச கொடுக்கிற உடுப்பு, அது வந்து டைட் ஸ்கர்ட் இல்லை, ஓடையிலாம வைக்கிற அது பெரிய விரிஞ்ச அயல இல்ல, அதை தூக்கி நாம ஓடலாம். அதை தூக்கி மேல இறுக்கி கட்டேக்கல அவ உள்ளுக்கு உடுப்பு போட்டுருந்தானே, அதனால அது காத்துக்கு பறந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை. அது லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ், அது ஆணோ பெண்ணோ அவர்களுடைய அந்த உடுப்பு அணிகிற முறையில் அந்த கோட் போடையில இது ஆனா பெண்ணான்றது அந்த கோட்டுகளினுள்ளே அந்த வித்தியாசத்தை காட்டுறது மாதிரி தான் போடுவோம். எப்படி இப்ப நாம முகமதியர ஆண் பெண்களை பார்க்கல போய்களே அது ஆனா பெண்ணான்றது அவர் பின்பக்கமோ முன்பக்கமோ ஆக்கள் வரைக்கல நமக்கு தெரியும் இது ஆணும் பெண்ணும் தான்ன்றது. ஏன்னா அந்த கோட்டினுடைய தைக்கிற ஸ்டைலே தெரியுது, அது ஆண் போடுறது பெண் போடுறது அல்ல. அதனால அதுல ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கோட் போட இல்லையா அவங்க, அது பால் வேறுபாடு காட்டத்தக்கதாகத்தான் கோட்டும் அவங்க அணிஞ்சிருந்தாங்க. அதுல அந்த அந்த அதை டேங்கிள் பண்ணுது, அது எங்களுக்கு எங்களோட பாதத்தை இடறி விழ பண்ணும். அப்படியே நாம அப்படியே ஓட்டு ஓடினா சாரி ஓட்டு ஓடுற மாதிரி, சாரி இன்னும் கொஞ்சம் அது லூஸ் இல்லை, அது டைட். ஆனா கோட் வந்து நல்ல அது நல்ல தொஞ்சு இருக்கும், அதனால அதுல பிரச்சனை இல்லை. அதே போல எங்களுக்கு ஜாத்ராமம் 12:11 அவர்கள் பாஸ்கா சாப்பிடுறதுக்கான கதை கேட்கல, அந்த இடத்திலையும் அவர் அப்படிதான் கதைக்கிறார். ஜாத்ராமம் 12:11 நீங்கள் அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு அல்ல அவ என்ன அவ வெளிக்கிட போறினம் இனம் அது என்ன என்ன நடக்க போகுதுன்றது. நான் ராத்திரியில போவேன் நீதி செலுத்துவேன் ஆனா மா புளிக்கிறது முன்னுக்கு வலிக்கிற வேண்டியா போச்சு. அந்த அளவுக்கு அப்ப அந்த தூக்கி கட்டுறது இடுப்புல அந்த மேல் சட்டைய ஆக்கள் ஏதோ அவசர அவசரமா கெதியதியோ ஏதோ வேலையோடு செய்ய போறோம், அதுக்கு இடங்கள் வரக்கூடாது. அதுதான் என்னுடைய முதல் அந்த அர்த்தத்தில் வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நான் சொன்ன 4 சொற்லாடலும் அதுதான். இன்னொரு அர்த்தத்திலையும் பைபிள்ல கச்சை பயன்படுத்தப்பட்டிருக்குது. யோபு 38:3 யோபு 38:3 42 யோபு 38:3 42 இது வந்து அந்த பகுதியை வாசிகளும் கவனிச்சு கொள்ளுங்க. யோபு 38:3 இப்போதும் புருஷனை போல் இடைகட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. 40:2 47 47
இப்போதும் புருஷனை போல் நீ அரை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. இது ஒன்றும் ஓட போறது இல்லை, ஒருவர் இது நடக்க போறதும் இல்லை. ஆனா இப்பொழுது இடைகட்டிக்கொள். இப்ப ஏன் இடைகட்டிக்கொள்ளணும் நாங்கள்? பல எழுமி அதுல இதுல ஜோபு ஓட போறதும் இல்லை. ஜோபு 40:7 அடுத்த ஜோபு 38:3 அவர் 2 கொண்டு பதில் சொல்ல போற, அவ்வளவுதான். அதுக்கே நாட்டுல சரி பெல்ஜா கட்டடாப்பான்னு. அப்ப இந்த இடத்துல நாம முதல் சொன்ன ஓடுறதுக்கும் அவசரமா போறதுக்கும் அதுக்கு இல்லை இந்த கதை வர்ற பெல்ட் கட்டுற விஷயம். அப்ப இந்த 2 இடத்துலையும் ஏற போல பெல்ட் கட்டு, ஆம்பளை போல பெல்ட் கட்டு, முதல் ஆம்பளையா பெல்ட் கட்டு. அப்ப முதல் எல்லாம் அது ஆணும் பெண்ணும் எல்லாரும் பஸ்கா சாப்பிட்ற எல்லாருமே கட்டிடுவோம். குழந்தை குட்டியில இருந்து எல்லாருமே பெல்ட் கட்ட வேண்டியா. அவட மேல் கோட் அது நீ அவசரமா போயிட்டு கடக்க கூடாது. ஆனா இங்க ஆண்மையோட பெல்ட் கட்டிக்கொண்டு, அப்ப ஆண்மையோட பெல்ட் கட்டுறா, அப்ப இது அந்த ஆண்மை 2 வரையில அப்ப எங்களுக்கு விஷயம் விளங்கிறோம். அப்ப இங்க அடிவாடுதான். சரி நீ போச்சு என்னடா கதைக்க போறிய கூட கட்டுறா பெல்ட் பாப்பம் என்னோட பெல் நீ. அப்ப இது அந்த ராணுவ ஆட்களை அட்டென்ஷன் என்று சொல்லிக்க எல்லாரும் நிக்கிற மாதிரி நெஞ்ச நிமித்தி எல்லாம் இறுக்கி கட்டிக்கொள்ள எல்லாம் அப்படி 2 பதில் சொல்லிக்கல. நீங்க கோர்ட் ஆஃப் மார்ஷல் நீங்கள் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், சில அப்படிப்பட்ட ஹிஸ்டாரிக்கல் படங்கள் கோர்ட் ஆஃப் மார்ஷல் என்று சொல்றது, அதாவது ராணுவத்தினரை விசாரிக்கிற கோர்ட்ஸ். அது அப்படி விசாரிக்கல வந்து நடந்து வர்றதும் நிக்கிறதும் அப்படியே தான் நிக்கணும். அங்க இங்க சொறிஞ்சு கிரிஞ்சு அல்ல நாம கோர்ட்ல ஏறி போய் இப்படி நின்று அப்படியே இதுல நிக்கிற மாதிரி இப்படியெல்லாம் நிக்கல. அங்க வந்தா இப்படியே நிக்க வேண்டியது. அங்க கழிச்சு கொண்டு இருக்கிற எஸ் சார் வித் யோர் பெர்மிஷன் சார் என்று இப்படியே ஆம்பளை மாதிரி நிக்க வேண்டிய விசாரணை கோர்ட் ஆஃப் மார்ஷல் என்று அது ராணுவத்தினருக்கான கோர்ட். அப்படி ஒரு லா இருக்கு ஸ்ரீலங்கால, மார்ஷல் கோர்ட்ஸ், மார்ஷல் லா படிச்சீங்க. ராணுவ சட்டமே இருக்கு, நீதிமன்றங்கள் சரி, அதெல்லாம் அவங்க கொத்தலாவில் ஜூனியர்ஸ்ல அதுகள் படிப்பிக்கிறாங்க அந்த சட்டங்களை. சோ இல்ல அதெல்லாம் ஒரு டிசிப்ளின். நானும் சொன்னேன் என்னுடைய மனைவிக்கு, இந்த யாழ்ப்பாணத்துல வடிவான இடம் எங்க இருக்குன்னு பார்த்தா புல்லெல்லாம் பட்டி ஒழுங்கா நீட்டா கேகேசியில ராணுவத்தோட இருக்கிற அந்த இடம் யாழ்ப்பாணத்துல இங்க கிடக்கும். இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் ரோடு கிட்ட போய்க்கலாம் அந்த கேம்ப். அப்புறம் அங்கால அது கோட்டையில் அந்த சுத்தவர எங்கெங்க ராணுவம் மெயின்டைன் பண்ணுதோ அங்க எல்லாம் டிசிப்ளினும் ஓடர்மா தான் இருக்கும். அது என்ன, ஆனா அங்க மரமெல்லாம் பட்டி செதுக்கி போட்டு சும்மா இருக்கல. அவங்க கனமரம் பழத்தான தென்னை மரம் பழத்தான எல்லாத்தையும் பச்சை பசையிலண்டு ஆனா நீட்டா அதை ஏற்றி இறக்கி அதெல்லாம் பேசாம முனிசிபாலிட்டி எல்லாம் கலைஞ்சு போட்டு அவங்ககிட்டே கொடுத்து விட்டா எல்லாத்தையும் நீட் ஆக்கிடுவாங்க. அது சரியானது. உண்மையில இஷ்டவேல அதானே ஆட்சி. இஷ்டவேலில 10 பேர் 50 பேர் 100 பேர் ராணுவம் தானே, அவங்களானே ஆட்சி. அப்ப இந்த மாதிரி ஒரு செட்டப்லாம் டிசிப்ளின் ஓடரா அந்த நாடுகள் இருந்திருக்கு. அனுபவிக்கிற அது மலைகள் உள்ள பள்ளத்தாக்குள்ள ஆறு இதெல்லாம் ஓடும் அந்த மாதிரி நாடு கவனம் என்று சொல்ல. அப்ப எவ்வளவு ஓடுறது அந்த ஏரியாவை தாண்டி போனா தெரியும் இதுல தமிழ்ச்சனம் தான் இருக்குது, இது குடிமனை இருக்குது போல இருக்கு. அப்படி ஒரு கேவலமா தான் முனிசிபாலிட்டியும் எல்லாரும் காசை வண்டி டேக்ஸ் என்று செய்து கொண்டிருக்கிறாங்க. சோ அந்த செட்டப் அந்த டிசிப்ளின் அவங்களும் அவங்களும் நம்மள மாதிரி மேனேஜர். ஈவன் சிங்கள இடத்துல போனா சிங்களாக்கள் நம்மளை விட ஓரளவுக்கு அங்க நீட் இதுகள் எல்லாம் இல்ல. நாமளும் பல இடங்கள் போய் வரோம் சிங்கள ஏரியாவில், நம்மள மாதிரி குப்பை இல்லையா அங்க உண்டு. அது வேலியும் இல்ல சுவரும் இல்ல மதிலும் இல்ல, ஆனா எல்லாம் நீட்டா தான் வச்சிருக்கு. எங்கட வளவுக்குள்ள உண்ட இளவுழுது உண்ட வளவுக்குள்ள என் வரணும் ஒரு இதே இல்ல. அப்ப ஒப்பிடல நாமல் கூட குற்றவாளிகள் தமிழர்.
இங்க தண்ணியோட விடாம மறைச்சு ரோட்டு மீது எல்லாத்துக்கும் அங்க அது அங்க ஓடணும் இதோணும். அதனால அப்படியே அனுராதபுரத்துக்குள்ள இறங்கினாலே என்ன டவுனுக்குள்ள பெரிய வயல்கள், டவுனுக்குள்ளே குளம் இருந்த வயல், ஆனா டவுன் நினைச்சு பார்க்க இல்லாத விதத்துல அமைச்சிருக்கிறாங்க. அப்ப இங்க செய்ய இயலாது, இங்க செய்தா அது எந்த காணி உண்ட காணி ராணுவத்தினர் விடுவிக்கணும், ராணுவத்திட்ட இருந்தாலும் பரவாயில்ல ஒழுங்கா வச்சிருக்கிறானா. நீங்கள் விட்ட காணி என்ன செய்யறீர்கள்? எல்லாமே அரசாங்க சொத்த வேண்டி வீடு கட்டி போட்டு விட்டுட்டு வந்து இங்கே இருக்கிறீங்க. அப்ப அந்த வீட்டுல பாம்பும் எலியும் புலியும் தான் இருக்குது. அதனால அவங்க வந்து சிங்களாக்களை இருத்திட்டு போறான். நீங்க வந்துருக்கோம், உங்களுக்கு தான் மெயின்டைன் பண்ண தெரியும் இதுகளெல்லாம். இல்ல பிறகு மணலாறில் சிங்களவர் குடியேறார்கள், நீ போயிருந்த நீங்க மணல இருப்பியோ, நீ ஓடி ஓடிஞ்சுதான் விட்டுட்டு வர. அப்ப வந்திருக்கிற சனத்தையாவது விடுன்றோம். கடைசியில ஏடா நிலம் பிரியோசனப்படட்டுமே. அந்த ராணுவ வீரர்களை போல அதன் புருஷனை போல இடை கட்டி கொள்ளா ராணுவ வீரன் மாதிரி நில்லடா பாணி பதில் சொல்லுப்பேன் எனக்கு. அதாவது ஆம் எஸ் சார், எஸ் லார்ட், மை லார்ட் என்ன சொல்ல வேண்டும். வாயப்புத்திரன் கடவுளே அவ்வளவுதான், சாரி ஐ எம் சாரி, நான் இட்ஸ் மை ஃபூலிஷ்னஸ் என்று இவ்வளவுதான் கதைக்க. அதோ கணக்கு அங்க கதைக்கல, ஒன்று ரெண்டு வார்த்தை கடவுள் பட்டு 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 அவற்ற தீர்ப்பு முடிவுகளை வைக்கல கதைக்கல. அதுல அரை கட்டிக்கொள்ளன்றது ஒன்று சாதாரணமாக அவர்கள் ஓடுறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் ஏற்ற விதத்தில் அந்த காரியத்துக்கு அரை கட்டுறது. அடுத்தது ராணுவ வீரர்கள் அரை கட்டுதல். அதுல இந்த ரெண்டு விதத்துல எங்களுக்கு பைபிள்ல அந்த கேர்ள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதால நம்ம சொன்னோம். இப்ப இந்த 10 கான்டெக்ட்லயும் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல எது பொருத்தமா வரும்? 2வது வரும். ஏண்டா அது ராணுவத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற சூழமைவு, ராணுவத்தோட சம்பந்தப்பட்ட. அதுதான் நாம சொல்லிடாது பைபிள்ல எங்களுக்கு முதல் கான்டெக்ட்லயும் கிறிஸ்தவர்களுக்கு சில அழைப்புகள் விடப்பட்டிருக்கு. அதாவது உங்களுக்கு உங்களுடைய ஓட்டத்தில் எது உங்களுக்கு இடைஞ்சலா இருக்குதோ அல்லது தடையா இருக்குதோ அதுகள் எல்லாத்தையும் தள்ளி விட்டு போட்டு ஓடுங்க. அந்த உஜ்வக அணியில நாம் இந்த அரகற்றதை அதுல எடுத்துக்கொள்ளலாம். நம்மளே மோத சொல்லி இருக்குது அந்த ஓட்டத்துல. அப்ப நமக்கும் கால் தடக்கி விடாம இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு வழியில குறுக்கில வராம நாமளே எங்களுக்கு மேலே ஏதாவது ஓட்டுக்கொண்டு பிரச்சனைப்படாம அந்த ஓட்டத்தை இலகுவாக்கி சரியா ஓடி முடிக்கிறதுக்கு நாம அந்த முதலாவது அர்த்தத்துல வேற இடங்கள்ல நாம அதை எடுக்கிறோம். உதாரணத்துக்கு எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்துல அப்படிதான் அந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓடு, ஆனா அவரை பார்த்து ஓடு என்றாலும் அப்ப நாம கீழே தடக்கி விடாம கவனமா ஓடுறதுக்கு அரைகட்ட வேண்டி இருக்கும். எபேசியர் 6:14 ஓடுறதுக்குரிய விஷயம் இல்லை, அது சாதாரணமான ஓட்டம் இல்ல, இது ராணுவ போர். அது போருக்கு பயன்படுத்திக்கல. அது அதுல என்னத்துக்கு அரைகட்ட வேணும், அங்க ஏன் அரைகட்ட வேணும் அப்படின்னா நமக்கு தெரியும். நாம அந்த மிலிட்டரி ஆட்களை பார்க்கிற சில பேர் அவரோட மூவண்ணைகள் அல்லது அவர் சைக்கிள்கள் இதுல வரையல அவங்களுடைய போட்டிருக்கிற அந்த உடுப்பு கீழ் காய்ச்சட்ட மேல் காய்ச்சட்ட அவர்களுடைய இடுப்புல இருக்கிற பட்டி இதெல்லாம் அந்த டெண்ட மேலையும் கீழானே இணைச்சு அதேரம் அவர் வச்சுக்கிற பிஸ்டல் அல்லது பெரிய AK-47 அந்த அந்த தொங்குற பெல்ட் அதெல்லாம் இந்த இதோட இணைக்கப்பட்டிருக்குது. அதுல டக்கடு துவக்கு கலண்டு விடாது அல்லது பிஸ்டல் டக்காண்டு அதிலிருந்து பறியாது, அது எல்லாம் சரியா இணைக்குது. இதே இது இன்னும் ரோம போர் வீரர்கள் அல்லது இன்னும் முந்தின காலத்து நாம போனோம்னா அவங்க மேலார போடுற மிச்சம் 6 பீஸ்லயும் அந்த 5 பீஸ்லயும் அந்த இந்த செஸ்ட் இதுகள் எடுத்து இப்படி அதுலயும் பெல்ட் இருக்குது. அந்த பெல்ட் இதுல கீழே கட்டுற 2 பக்கம் இழுத்து கட்டுற பெல்ட் அதை இழுத்து இந்த அரையிலோக பெல்ட்டோட நுறுக்கி கட்டுவாங்க. அதே மாதிரி கீழே இருந்து போடுற ஷூஸோட சேர்ந்து வர்ற அந்த மேல் வரைக்கும் வர்ற மற்ற இந்த முன் துடைய மறைக்கிற அந்த துண்டு அதுல இந்த பெல்ட்டோட நினைஞ்சிருக்குது. அப்ப இந்த இடுப்புல இருக்கிற பெல்ட் மிச்ச 5 பீஸையும் கொழுவி பிடிக்கிறதுக்கான ஒரு செயலையும் செய்யுது. அதே நேரம் அவனுடைய அந்த போராயுதத்துக்கு போடுறதுக்கு தேவையான ஏனைய அந்த துவக்கோ அல்லது நாம சொல்ற ஏனைய சில நீங்க பாத்தீங்கன்னா முந்தி
எல்ஜிடியினுடைய இதெல்லாம் எல்லாம் கிரனைட் எல்லாம் இதுக்குள்ள இந்த இப்படி சுத்தவர பவுச் இருக்கும் அடிச்சு இதெல்லாம் பெல்ட் எல்லாம் கொழுவி இருப்பினோம், மேகசின்ஸ் வச்சிருப்பினோம், அந்த ஹேண்ட் பம்ப்ஸ் வச்சிருப்பினோம். அப்ப அதெல்லாம் அப்படியே கட்டி அப்படி இழுத்து இருக்கும் இந்த பெல்ட்ல தான். அது அப்படியே உடம்போட நெருக்கமா எடுக்கிறதுக்கு ஈஸியா. அப்ப ரெண்டு பக்கமும் பிஸ்டலோ அல்லது இந்தியால பக்கம் மேகசின்ஸோ அல்லது இருக்கிற காலில் அந்த மேகசின் அடிச்சு மேகசின் துவத்துக்கு போடுற அந்த குண்டுகள் இருக்கிற அந்த அந்த பெரிய ஒரு அது குண்டுகளை கொண்டிருக்க ஒரு பர்ஸ், அது ஒரு இரும்புல இதுல செய்திருக்கு. அதான் எடுத்து நாம அதை லான்ச் பண்றதுக்கு செய்கிறோம். அப்ப இதுகளெல்லாம் சண்டைக்கு போகலாம், எனக்கு ஒரு குண்டு தான் கேட்கலாம். இதெல்லாம் அடிச்சு கொண்டு போதுமான அவ்வளவு இறுக்கி கட்டி கொண்டு பின்னுக்கு பேக்கும் போட்டுக்கொண்டு ஆக்கள் போடுறோம். இந்த பேக்ல இருந்து எல்லாமே இந்த பெல்ட்டோடு தான் கட்டப்பட்டிருக்கு. அதை போட்டு இப்படி இழுத்தா ஆள் கண்டவன் இப்படி நின்று நிற்பாங்க. ஏன்னா அதை இழுத்து பின்னுக்கு இப்படி கொண்டு போகுது. பார்த்தா ஸ்மார்ட்டாயும் இருப்பினும் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாம் இதுகள் எல்லாம் கனெக்ட் பண்ணி மூட்டுகள் ஒன்று தெரியாத மாதிரி எல்லாம் சரியா இப்படி இது இருக்கு. இதைத்தான் சொன்னா சரி. அப்ப சரி உண்ட ஆயுதங்களோட ரெடியா இல்லை எனக்கு பதில் சொல்றதுக்கு. இப்ப பாப்பம் என்ன சொல்ல போறேன். ஜோபுவோட அண்டர் கதைக்கிறேன். ஆக அந்த இரண்டாவது சென்ஸ்ல இரண்டாவது அர்த்தத்தில் இடுப்பின் அந்த கச்சை அது ஒன்று அந்த நிமிந்து நிப்பாட்டி அவனுக்கான பலனை கொடுத்து கொண்டிருக்குது. இரண்டாவது அந்த யூனிஃபார்ம்ல போட்டிருக்கிற அந்த பூட்ஸ்ல இருந்து அந்த வந்து நிக்கிற நிலையில பார்த்தாலே ஒரு வடி ஒன்று இருக்கு, ஒரு வடிவு இருக்கு. நமக்கே ஒரு ஆசையா இருக்கும் அப்படி நாமளும் எல்லாம் போட்டுக்கொண்டு நிக்க கூடாது. அது முந்தியும் இருந்ததா இல்ல, அது சரியான இடத்துல ஆக்களை சரியா பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கு இல்ல. ஆமி ஒரு சோல்ஜர் சண்டை இதுகளுக்கு அல்லது ஸ்மார்ட்டாக ஏதாவது ஃபங்க்ஷன்களுக்கு வெளிக்கிட்டு எல்லாம் நிக்கல, அது பார்த்துக்கல எல்லாம் ஒரு அட்ராக்ஷன், ஒரு சரியான ஒரு கவர்ச்சியா இருக்கும் அந்த இது. அப்ப அதால அப்ப அது ஒரு அணிகலன், அது ஒரு ஆர்னமெண்ட். அதாவது நாம செயின் மோதிரம் இதுகள் போடுற மாதிரி அது சோல்ஜருடைய அந்த அவனுக்கான புகழ்ச்சிக்கான அந்த அணிகலன் அந்த பெல்ட் தான் அதை இழுத்து எல்லாத்தையும் சரிப்படுத்தி வச்சிருக்குது. மற்ற நிமித்தி நின்று அதை ஸ்ட்ராங் ஆக்கி விட்டு இருக்குது, அதால பலமாக்கி விட்டு இருக்குதா. அதால ஈஸியா அவன் தன்னுடைய ஏனைய கருவிகளை பயன்படுத்தலாம். ஆல்ரைட். அப்ப சத்தியம் என்பது ஒரு கிறிஸ்தவ ராணுவ வீரனுக்கு அது அலங்கார அணிகலனும் அவனுடைய பெலனுமா இருக்கு. ட்ரூத் both an ornament and a strength which upholds him. அவனை தாங்கி பிடிச்சிருக்கிற அவன் பலம் மாயும் அது இருக்கு. அந்த அர்த்தத்துல தான் எங்களுக்கு எபேசியர்ல இந்த கச்சை கதைக்கப்படுது. விளங்குதோ? அப்ப இது எவ்வளவு முக்கியம். மிச்ச எல்லா பீஸும் இதாலதான் இப்ப கட்டி நிமித்தி பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு லாபகமாக போகுது. ஓகே. அப்ப ட்ரூத் என்று சொல்றது நமக்கு என்ன? ஒரு கிறிஸ்தவ ராணுவ வீரனுக்கு ஒரு அலங்கார அணிகலன். இட்ஸ் an ornament. அல்ல, அலங்கார அணிகலன். இரண்டாவது அவனுடைய பெலன். ஒரு ரோமன் சோல்ஜரை நீங்கள் படங்கள்ல பார்த்தா நாம ஆமர் ஆஃப் கோட் சும்மா அடிச்சு ஒரு படத்தை பார்த்தா அதை பாக்கேக்களே போட்டிருக்கிறது எல்லாம் இல்லைன்னா நாமளும் எப்படி வரணும் என்ற ஒரு அந்த ஒரு அந்த போட்டிருக்கிற கலங்கள்லயே ஒரு கவர்ச்சி கொண்டு இருக்கும். அந்த பூட்ஸ்ல இருந்து நிக்கிற ஸ்மார்ட்லேயே அதைத்தான் நாங்கள் சொல்றோம். கிறிஸ்தவ ராணுவத்தின் போராட்டத்தில் நிக்கிறோம்டா நாம போட்டிருக்கிற 6 பீஸையும் இந்த பீஸ் தான் ஃபுல் அந்த கட்டி வச்ச எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சிருக்கிறது. அதே நேரம் அது எல்லாத்தையும் கட்டி ஒழுங்கா எங்களை நெஞ்ச நிமித்தி நிக்க வைக்க அதுல அந்த ஸ்மார்ட் அந்த அவன் ரெண்டாலே பயமா கிடக்குயா என்ற அந்த நெஞ்ச நிமித்தி கொண்டு நிக்க வைக்குது. அந்த 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 பெலன்
எல்லாம் என்று சொல்றோம். எல்லாம் எல்லாம் அவன் கோலியாத் வந்தாலே பயந்து ஓடி ஒழிஞ்சாங்க. அவனையாவது எடுத்தவன் அடிக்கிறது. அவன் நடந்து வர்ற அந்த ஸ்மார்ட்ல தெரியுது, இது சரி வராது நமக்கு, ஐயோ வாரானப்பா. அப்ப அந்த ஸ்மார்ட் தான் இப்ப கொடுக்கிற அந்த போராயுதம் எது? சத்தியம். சத்தியம். அப்ப இதுல இந்த சரியான முக்கியம் மிச்ச விசுவாசம், நீதி, இந்த மிச்ச அணிகலன்கள் எல்லாத்தையும் விட சத்தியம் மிச்ச எல்லாத்தையும் சேர்த்து கட்டி எங்களுக்கு வச்சிருக்கு. இது இல்லையோ மிச்ச எது இருந்தும் பிரயோசனம் இல்லை. மிச்சம் கலந்து விழுந்து போயிடும். அதான் இந்த பாயிண்ட். சத்தியம் இல்லையோ விசுவாசம் இருக்குது, நீதி இருக்குது, சுவிசேஷம் இருக்குது, ஆவியின் பட்டயம் இருக்குது. ஆனா சத்தியம் இல்ல, கிழிஞ்சது கதை. ஏண்டா ஸ்மார்ட்டும் இல்ல, மற்ற எந்த கலங்களையும் அது சேர்த்து எங்களுக்கு இணைச்சு கட்டி எங்களை ஸ்ட்ரென்த் ஆக்க இல்லை. ட்ரூத், சத்தியம். சத்தியம் தான். அதாவது அவர் முதலாவது அதைத்தான் கதைக்கிறார், சத்தியம் என்னும் கச்சை. அப்ப சத்தியத்தை பத்தி அப்ப நாம விளங்குறோம். இதுல இருந்து என்ன விஷயம்? ஒரு மதத்தினுடைய சிறந்த கிருபை சத்தியம். மதத்தின் சிறந்த கிருபை சத்தியம். ட்ரூத், the best grace to religion. சத்தியமே மதத்தினுடைய சிறந்த கிருபை. அதாவது அது சரியான அழக கொடுக்கும், பியூட்டி. அதே நேரம் அது சரியான ஸ்ட்ரென்த் கொடுக்கும். சரியா ஸ்ட்ரென்த் நாம அடுத்ததுக்கு பார்ப்போம். பியூட்டி, அந்த கவர்ச்சி, அல்லது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா இணைச்சி வச்சு எங்களை மதத்தை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறது எது? சத்தியம். அதுல எங்களோட மதம் எத்தனை நூற்றாண்டா, எத்தனை வருஷக்கணக்கா இருக்கு தெரியுமோ? எத்தனை வருஷக்கணக்கா இருந்தா எனக்கு என்ன சத்தியம் இருக்குன்னு கேள்வி. சத்தியம் இல்லாட்டி எத்தனை வருஷக்கணக்கா இருந்தா என்ன விரியோசனம்? அதனால ஆன்டிக்விட்டி நாம கதைக்கிறது. சில பேர் போலி சமயங்கள் கணக்க அதை சொல்ல முன்னாடி அவருக்கு எப்ப தொடங்குனது அப்படி ஒன்று எப்ப தொடங்குனே தெரியாம தங்களோட அறிவீனத்தால் அதை கக்குறீங்க. சைவக்காரர் அவர் கேட்கல, ஐயோ உங்களோட சமயம் அதுக்கு தொடக்கம் ஒன்றே இல்லையே, அது என்ன உண்மையில அது தொடங்கவே இல்லை. அதான் பிரச்சனை. அது தொடக்கமே ஒன்று தொடங்கவே இல்லை. தொடங்கினவன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சாம்பார் ஆக்கி போட்டு நீதி இந்து சமயம் என்று சொல்றிய தவிர உனக்குல தனி கிறிஸ்து அல்லது முகமது அல்லது புத்தர் அல்லது அதுக்கு முன்னுக்கு நாம ஹமுராபி அல்லது ஜெராட்டிசிஸ் என்று சொல்லப்படுறவங்க. நான் சொல்றது ரோம, கிரேக்க, ஈரானிய, பெபிலோனிய அந்த மதத்தை தொடக்கினவங்க. ஒவ்வொருவனுக்கும் சொல்லலாம், இவன் உங்களுக்கு சொல்லிட்டா நீங்கள் தொடங்கவே இல்லையா? நீங்கள் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் எல்லாத்தையும் கடன் வேண்டி எல்லாத்தையும் போட்டு கூடாம்பாணியாக்கி எவன் வந்தாலும் எல்லாம் நம் சமயம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு எங்களுக்கு ஒரு காலம் இல்லைன்னு சொல்றேன். எவ்வளவு விஜத்தனம்! எல்லாருக்கும் ஒரு 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 டைம் இருக்கு எது என்று சொல்லக்கூடியது. ஆனா அதில் சரி அப்படித்தான் இல்ல. அது நாங்கள் கிமு 2000 ஆண்டுல நாங்கள் தொடங்கிட்டோம். எது? எங்களுடைய ரிக்வேதம் கிமு 2000 தொடங்கிட்டது. அது நாம இனி படிப்போம். இந்து மதத்தை பற்றி படிக்க ரிக்வேதா. அதனால இந்த ரிக்வேதம் என்றது தொடங்கினத அது ஏறக்குறைய சரி. ரிக்வேதம் அது கிமு 2000 ரெண்டாவது கதைக்கிறேன். அப்ப அந்த இதை நாம நம்முடைய கிட்டமிட்ட வரைக்கும் அது சரி. என்னடா நமக்கு உலகம் தோன்றில இருந்து 1650 ஆண்டு, கிமு 2250 நோவா 2350 உலக வெள்ளப்பெருக்கு, கிமு 2350.
பிறகு பாபேல இருந்து சிதறினது அடுத்த 100 வருஷத்துல. ஆகையால கிமு 2250. அப்ப கிமு 2250 சிதறின ஆட்களோட அங்கால 250 வருஷம் தான் சிதறி இந்தியால வந்த மற்ற குரூப். ஆகையால நீங்கள் வரையக்கல ஏன்னா எங்களுக்கு தெரியும் கிமு 2250லயே பாச குழப்பம் வந்து மதம் குழம்பி போச்சு. அப்ப மதம் குழம்பினது 2250 கிமு. ஒரே சமயம் பல சமயங்கள் அப்பளந்தது. அப்ப தொடங்கல எல்லா அந்த 70 குடும்பமும் 70 இனம். அப்ப 70 தெய்வம். அப்ப கடைசியில 70 கடவுள். கட்டாயம் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு கடவுள். ஜாவைய கொண்டிருந்தவன் எதிரேன் மட்டும்தான், மிச்சம் எல்லாம் வேற வேற தெய்வங்கள். அப்ப இந்தியாவுக்கு அது வந்து சேர்ந்த அந்த அவர் சொல்ற ஆரியர் என்று சொல்லுவினான். ஆரியர் அப்படியே ஜெர்மனியால அப்படியே ரஷ்யாவால வந்து மேல் பக்கத்துக்கு வந்து பிடிச்சிட்டாங்க என்று இன்றைக்கு வரைக்கும் அது சரி, அது வரலாறு ரீதியாகவும் சரி. அது உண்மையில அவங்க பிடிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னுக்கு யார் இருந்ததோ தெரியாதுண்டா, அதுக்கு முன்னுக்கு யார் இருந்தது உண்மையில? அதுக்கு முன்னுக்கு சில வழியில வேற வேற குடும்பம் 70 குடும்பத்துல வேற யார் பிரிஞ்சு கீழால வந்து இருக்கலாம், கீழ் பக்கத்தால. ஆக ஒரு 100-200 வருஷத்துல மற்றவன் வந்து இருப்பான். அதுல இதுக்கு முன்னுக்கு ஏதோ மில்லியன் கணக்காங்க ஜனம் இருந்த மாதிரி இங்க ஒரு புளுடாவும் இல்ல. சத்தியம் அதை சரியா சொல்லுது. உனக்கு அதுக்கு முன்னுக்கு என்ன அதுக்கு முன்னுக்கு நாங்கள் ஊகிக்கிறோம். நாங்களும் ஊகிக்க சத்திய வேதத்தின்படி நாங்கள் வரலாற்று ரீதியா எத்தனை ஆண்டு சொல்லுறோம். சரி, இப்படித்தான் சொன்னா கூட 2000 ஆண்டு கிமு 2000 ரிக்வேதாவை தொடங்கி எழுதி அது ஒரு 1000 வருஷமா எழுதப்பட்டதா. அப்ப அந்த ஏறக்குறைய மோசையினுடைய சம்பவத்தில இருந்து 1500 வருஷமா விவிலியம் எழுதப்பட்ட என்ற அந்த கேஸோட இது சம்பந்தப்பட்டு தான் நீங்க கலைக்கிறாங்க. அப்ப உண்மையில ஜாவே அவ்வளவு சீக்கிரமா மறந்திருக்கல அந்த இனம், அந்த இனங்களோடு வேண்டாம். அப்பதான் வெள்ளப்பெருக்கு முடிஞ்சு அந்த 8 பேர் காக்கப்பட்டது. 8 பேர்ல இருந்து வந்ததான் மிச்சம் அந்த 100 வருஷத்துக்கு அவ்வளவு கட்டாயம். அந்த 8 பேரும் பதிஞ்ச கதைச்ச ஐயோ இந்த உணவு எப்படி இருந்தது தெரியுமா, ஐயோ பெரும் வெள்ளப்பெருக்கு இருந்தது வந்தது அழிச்சு. அதனால எல்லா சமயத்தில் என்னுடைய நூல்களையும் உலகம் தண்ணியால் அழிக்கப்பட்ட அந்த சத்தியம் அல்ல எல்லாத்திலையும் பதிஞ்சிருக்குது. ஏன் அங்கிருந்து எல்லாம் தூக்கி கொண்டு போயிட்டா அழிஞ்சது அழிஞ்சது அழிஞ்சது. யாரு அழிச்சது, எப்படி அழிச்சது, என்ன நடந்தது, இப்ப எல்லாருக்கும் கன்ஃபியூஷன்டா. 8 பேரும் இருந்து காக்கப்பட்டது, மிச்சம் அவரோட பிள்ளைகள். அப்ப அது சொல்லி கொடுத்த கதை தான் தெரியும். அதுக்குள்ள இப்ப பாசையும் குழம்பி போச்சுது 100 வருஷத்துல. இப்ப நான் கதைக்கு ஐயோ இப்படி சொன்ன மாதிரி என்ன சொன்னார் அவர், என்ன சொன்னார் இப்படியா கேட்டுக்கிட்ட கதை. எல்லா சமயங்கள்லையும் உலக அழிவு ஒரு தண்ணியால நடந்ததை பற்றி கதை இருக்கு. அப்ப ஆனா நமக்கு தான் அது திட்டமும் தெரியும், அச்சோட்டா தெரியும், யாரு என்ன எந்த காலத்துல யார் எவ்வளவு பேர் காக்கப்பட்டது, என்ன நடந்தது. இப்ப தொன்ம காலம் பண்டைய காலத்திலிருந்து நாங்கள் இருக்கிறோம் என்று யாராவது கதைக்கிறதால ரிக்வேதம் அப்படி இருந்தது என்று வந்தது என்று ஆரியர் வரைக்கும் அவங்க எழுத தொடங்கிட்டாங்க. ஆனா எழுத்துல வந்தது அது கிமு 500 தான். உண்மையில 2000 ஆண்டுல ஆரியர் வந்தாலும் அது எழுது வரைக்கும் அது 1000 வருஷம் ஆச்சு. அப்ப எப்ப எழுதி இருக்கணும் கிமு 1000. அப்படின்னு பார்த்தா மோசை எழுதுனது இப்ப கிமு 1500. அப்ப எழுத்தின்படி இதுகளெல்லாம் முன்னுக்கு போச்சுது. ஆனா அவர்களுடைய அந்த கப்பர் கதை என்ன, எங்களோட பழைய உங்களோட சமயம் பெற்றும் பழம் சமயம். இப்ப கேள்வி, பழஞ்சமயமா இருக்கிறதால ஒருவருக்கும் ஒரு விரியோசனம் இல்லை. அந்த சமயத்துல சத்தியம் இருக்குதுன்றான் கேள்வி. ஏன்னா சத்தியம் தான் ஒரு மனுஷனை ஒரு சமயத்தை அது கவர்ச்சியா மேன்மையாக்குற விஷயம். சத்தியத்தை எவரும் வெல்ல இயலாது. சத்தியம் தான் கட்டாயம் வெல்லும். ஏன்னா வேற சொல்லுது சத்தியத்தை எப்படி அடக்கினாலும் அது சத்தியம் கடைசியில ஆக்கல நியாயம் இருக்க போகுது. சத்தியத்தால மனுஷன் விடுதலை. சத்தியத்தை ஒருவனும் அடக்கி வச்சிருந்தாலும் கடைசி வரைக்கும் அடக்கலாம். அதனால சத்தியம் எல்லாரையும் வெல்லும். ஒரே ஒரு சத்தியம்னா உண்டுதான், அது 2-3 கதை இல்ல. அப்ப இப்ப கதை நாம வெளிக்கதைகளை இதை பத்தி பேசிக்கலாம். அப்ப சமயத்துல எது சரியான முக்கியம், காலத்தால் அது எவ்வளவு பெருசோ அல்லது எவ்வளவு பேர் அந்த சமயத்தில் இருக்கிறீனோ அல்லது அதனுடைய தொடர்ச்சியாக எவ்வளவு பிரச்சனைகள் வந்து அது நின்று குடிக்குதுண்டோ இல்ல அதனுடைய மேன்மை. ஏன்னா பல பொய்கள் இன்றைக்கு வரைக்கும் நின்று குடிக்குது. டார்வின் எழுதி வச்சுட்டு போன பொய் இந்த இப்ப 300 வருஷம் தாண்டி
இப்ப நிக்குது அல்ல. அப்ப பொய்யா சிலவனுக்கு கத்தர் அனுமதிக்க அது நின்று பிடிக்க, ஏனென்றா சத்தியத்தை எப்படி காட்டுறதுக்கு. கத்தர் வேணுமெண்டா தாவீதையும் கொண்டு அவனுடைய அந்த தலைமுறையும் அப்படி அழிக்கலாம், அதுகளும் மறதி வர பண்ணி எல்லாம் செய்திருக்கலாம். ஆனா கத்தர் பொய்யின் ஆவியை அனுப்புறார் சத்தியம் அப்படியே மிளிர்ந்து நிக்கிறதுக்காக. அதனால பொய்க்கு நாங்கள் பயப்பட இல்லை. நாங்கள் சத்தியத்தினுடைய மக்களா, சத்தியவான்களா, சத்தியவானவனும் என் சத்தம் கேட்கிறார். அதனால சத்தியம் தான் அது கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவ மதத்துக்குமான மெருகூற்ற அழகு விளங்கும். அது விவிலிய மதத்துக்கான அழகு. நான் அதை விவிலியம் என்று நான் கதைக்க தொடங்குறது காரணம், இந்த புத்தகங்கள் இரண்டா இந்திய வேதம், இந்திய வேதங்கள் என்று கதைக்கிற அப்புறம் நம்ம வேதம் மாமலும் வேதம் வேதம் கதைக்கிறோம் பிழைக்க போகுது. அது உண்மையில நம்மளுடைய மிஷனரிமார் ஏற்கனவே அவங்க அந்த சமஸ்கிருதத்தில் அது வேதம் வேத வேத என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டிருந்தபடியில அது அவங்க சமய புத்தகத்தை பயன்படுத்த அதே சொல்லி நமக்கு விளங்கும் என்று அவங்க வேதம் என்று அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க, பண்ணி இருக்கிறேன். அதுல அது தமிழாக்களுக்கும் அது அப்படியே தான் இருக்குது வேதிக் வேத. அதனால ஆனா நாம இந்த இடங்கள்ல நாங்கள் சமயங்கள் பற்றி கதைக்கல விவிலியம் என்று கதைக்கிறது எப்பயுமே நல்லம் என்றால் அது பிபிலியோஸ், பைபிள், பைபிளுக்கான தமிழ் சரியான தமிழ் சொல் விவிலியம். அதனால இந்த புத்தகங்கள் எல்லாம் சமயத்தை பற்றி நான் போன முறை தொடங்கில இருந்து அது அது நமக்கு ஒரு 10, 12, 15, 20 புத்தகங்கள் போகும். அந்த சமயங்களை பற்றி எல்லாமே விவிலியம் சமயம், விவிலிய சமயம் கதைப்பேன். கிறிஸ்தவ சமயம் என்று லேசில கதைக்க வேண்டாம், பைபிள் சமயம். அது பைபிள் சமயம் ஏண்டா பைபிள் சமயம் என்று கதைச்சுன்னா நமக்கு ஈஸி இல்ல. ஏண்டா ரோமன் கத்தோலிக்கம் பைபிள் சமயம் இல்லை என்று சொல்றதுக்கு, அல்லது ஜெகோவா விட்னஸ் பைபிள் சமயம் இல்லை என்று சொல்றதுக்கு, நாங்கள் பைபிள் சமயம் பைபிள் சொல்லபடி இருக்கணும். விவிலிய சமயம் அந்த சொற்பத்தை நான் பயன்படுத்தி கொண்டு போறேன். இந்த முறையான புத்தகத்திலே சரி, அடுத்த முறையான எல்லாத்தையும் அதுக்கெல்லாம் வித்தியாசப்படுத்துறோம். ஆக ஒரு சமயத்திற்கான சிறந்த அழகூட்டுற அந்த அலங்காரம் அது சத்தியம். எந்த சமயத்துல சத்தியம் இருக்குதான் கேள்வி. அந்த சத்தியம் அது இருக்குன்னா அந்த தொன்ம கதை அல்லது அது எவ்வளவு பேர் பின்பற்றுறீனாம், ஃபாலோவர்ஸ் எத்தனை மில்லியன் ஆக்களங்களோட இருக்கிறீனாம், இந்த கதையில அந்த அதாவது அது சிறுமந்தையா இருந்தாலும் சத்தியம் இருந்தா சரி. ஆமே பெற்றும் தொகையா கும்பலோட இருந்து அன்னோனியாரே வேண்டிக் கொள்ளும் என்றதையும் விட இயேசுவே எங்கட மத்தியஸ்தரை இரக்கமாயிரும் சொல்லி ஒரு 50 பேரோட ஆராதிக்கிறது தான். ஏண்டா அங்க சத்தியம் இருக்குது. அதனால அதுதான் வெல்லம். சத்தியம் எல்லா பொய்களையும் கடைசியில இல்லாமல் ஆக்குது. நானே சத்தியம், நானே தீர்ப்பது எல்லாரையும் வேண்டும். ஆகையில அது சரியான முக்கியமான விஷயம். ஆகையில ஏன் இப்ப விசுவாசம் என்றால் என்ன என்று கேட்கல, சத்தியத்துக்கு தான் தரப்போறோம். அல்லது நாம சுவிசேஷம் என்றால் என்ன, திருப்பி சத்தியத்துக்கு தான் தரப்போறோம். நீதி என்றால் என்ன, சத்தியத்துக்கு தான் தரப்போறோம். அதுல எந்த கலன் ராணுவ கலன் கதைச்சாலும் சத்தியத்துக்கு தான் நாம வரப்போறோம். இந்த சத்தியம் தான் எல்லாத்தையும் போட்டு இணைச்சு அந்த பியூட்டியை கொடுத்து கொண்டிருக்கிற விஷயம். ஆகையால அது சரியான இம்பார்ட்டன்ட், அது சரியான முக்கியம். ஒரு நாம இவர் சொல்ற மாதிரி, வில்லியம் கவுச் சொல்ற மாதிரி, குருட்டு ஜனங்களுக்கு எவ்வளவு முத்துகளும் இதுகளும் போட்டு அலங்கரிச்சு இருக்கிறதுல ஒரு பிரயோசனம் இல்லை. அந்த கண் சத்தியம் அது தெரியணும், மிச்சங்கள் என்னென்று விளங்குறதுக்கு. அயால எவ்வளவு பேர் இருக்கணும், எத்தனை கோடி பக்தர்கள் வந்தார்கள் என்றும், அல்லது அதுல எவ்வளவு காலத்துல தொடங்கினது என்றும். ரோமன் கத்தோலிக்கத்தோட நீங்களெல்லாம் இல்ல நேற்று பெய்த மலைக்கு இன்றைக்கு முளைச்ச காலம் இதான் அவரோட ஆர்கியூமெண்ட். நான் இன்றைக்கு முளைச்சான நேற்றைக்கு முளைச்சான சத்தியத்தின்படி நான் முளைச்சிருக்கிறேன். நீ எத்தனை வருஷமா நின்ற உன்னால அசத்திய பொய் தானே கிடக்குது. அது பொய்னாவுக்கு பொய்யும் கிடையாது, அது தமிழ் பழமொழி. அதுல பொய்காரர் அவர்கள் அக்கினி கடல்ல பங்கடைவார்கள். பொய் கத்தருக்கு பிடிக்காத பட்டு பயங்கரமான விஷயம். அதாவது நாங்கள் பிள்ளைகளுங்க இந்த பொய் வேண்டாம், பொய் கடைசி வரைக்கும் வேண்டாம், உள்ளதை இல்ல இல்லைன்னு சொல்லு. அதுல நாங்கள் எந்த ஆகியமனும் நாங்கள் எடுக்கல, சமயம் பற்றி கதை கேட்கல. எவ்வளவு காலம் வந்த நீங்கள் என்ற கதைக்கெல்லாம் அடிச்சு வச்சிருவோம். ஏன்னா காலம் எவ்வளவுன்றது விஷயம் இல்லை. நமக்கு ஒரு இனத்தை பற்றி கதை கேட்கல, எவ்வளவு காலமா நாங்கள் அங்க இருக்கிறோம் என்றதா, அல்லது அந்த இனத்தினுடைய சத்தியம் என்னன்றதா விஷயம். அதுல எவ்வளவு காலமா அது மாறி மாறி பல காலங்கள் வேற வகையாக்களும் வந்து போவாங்க. ஆனா சத்தியம் அது மாறாது. அதனால அதை மட்டும் கதை, அதான் உண்மை. சோ நாங்கள் அதை முதலாக இது அழகுக்கு
ஸ்ட்ரென்த்துக்கு எங்களுடைய இரண்டாவது the greatest strength கிறிஸ்தவன் விவிலிய மதத்தை அல்லது கிறிஸ்தவனுடைய மிகப்பெரிய பலம் அல்ல சத்தியம். மிகப்பெரிய பலம் சத்தியம். மிகப்பெரிய பலம் அல்ல. அயல ரோம சாம்ராஜ்யத்தையே கடைசியில நிலகுலிய பண்ணினது இது சத்தியம். விவிலிய சத்தியம், விவிலிய மதம் அல்ல. எங்களுக்கு சீசார் இல்ல கடவுள், இயேசுதான் கடவுள். எங்களுக்கு அரசன் சீசார் இல்ல, இயேசுதான் எங்களோட அரசன். இதால எத்தனை செத்தம், எத்தனை உயிர் போச்சு, எத்தனை குடும்பங்கள், எத்தனை ஆயிரம், எத்தனை மில்லியன் கணக்கான உசிர் செத்த சாட்சியா போச்சு. ஏன்? சத்தியம் எப்பயுமே சத்தியம்தான். அதனால அதுக்காக முகம் கொடுத்து நிக்கிறதுக்கு நாங்கள் எப்பயும் தயாராயிருக்கிறோம். அது பரலோகத்துல எங்களுக்கு இந்த சிற்றின்பங்கள் இருக்கும்ன்றதுக்காக நாம உசிரியை கொடுக்கல. நாம இந்த உலகத்திலே சிற்றின்பம் வேண்டாம் என்று தான் உசிரை கொடுக்கிறோம். எங்களுக்கு இதே முகமதியர் எடுத்துக்கொண்ட உங்களுக்கு சொர்க்கத்தில் 70 கன்னிகள் உங்களுக்கு உங்களை வச்சு உங்களோடு கூட இருப்பாங்க. இதுக்காக நீ என்ன செய்? நீ என்ன செய்? செத்துப்போ. ஆயால அல்லாஹு அக்பர் என்று கத்திக்கொண்டு போய் பாஞ்சு நீ குண்டு வடிக்க வச்சு ஆக்களை சாக்கொண்டுட்டு போ. ஏன்னா நீ செத்த அடுத்த வேணும் உனக்கு 70 கன்னி. அவங்களோட எல்லா நோக்கம் பரலோகத்திலையும் சிற்றின்பம் அனுபவிக்கிறத, வெறும் சென்சுவல் பிளஷர்ஸ். இந்த உலகத்தினுடைய அந்த காம விகாரமும் சிற்றின்பங்களும் தான் அந்த மதத்தினுடைய இலக்கே. அதான் அந்த மனுஷன் 40 வயசுலயும் 6 வயசு 3ஆம் ஆண்டு பிள்ளைய கல்யாணம் செய்த லூசு பையன். இதெல்லாம் ஒரு சத்தியம். அவன் வாழ்க்கையே ஒரு மாய்மாலம். அதை பின்பற்றி கொண்டிருக்குது இதுகள் எல்லாம். அப்ப என்ன அந்த மதத்துல போற அதை சேர்க்கையாக்களோட உண்மையான நோக்கமே என்ன? பரலோகம் போறது 70 கன்னியரோட வாழ்றதுக்கு. அதான் முஸ்லிம். எவ்வளவு அடிவருப்பு மசிங்கமான ஒரு விஷயம் இது. கிறிஸ்தவம் நம்மளை படைச்ச கடவுள் தன்னை எங்களுக்கு வெளிப்படுத்தி தண்ட சாயல படைச்சிருக்கிறார். அவரை முகமுகமா பார்ப்போம் ஐயா. போய் அதுக்கு தானே நான் போவேன், வேற ஒன்றுக்கும் போகல. நாங்கள் என்ன நாம முதல்ல கிறிஸ்து பரலோகத்தில் இல்லாட்டி நாங்கள் போகவும் மாட்டோம். ஏண்டா எங்களை படைச்சவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு அவர் மகா வல்லமிலம் காட்டி படைச்சதை நாசமாக்கி போட்டோம். எங்களுடைய அப்பா மாத்தாலும் சேர்ந்து ஆதாமுவாளும் அதுக்கு அவருக்கு பிறந்த நாங்கள் கத்தர் அறிஞ்சு கொண்டோம். கத்தர் எங்களுக்கு கிருபையாவது. அதனால அவற்ற அந்த இதக்கம் கிருபை அவருடைய இந்த பெரும் ஞானங்களை விளங்கி கொண்டது அவரோட இருக்க போறோம். அப்பற்ற அவர் என்னத்துக்கு இந்த உலகத்தை படுத்துறோம், அதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கிறோம். அதை விட்டு போட்டு கொஞ்சி குலாவுறதுக்கு போயில சிற்றின்ப நடவடிக்கைகளுக்கு. அங்கார ஒரு மனுஷன் கல்யாணம் கட்டி போட்டு பொஞ்சாதி பிள்ளைகளுக்கு கடமையும் செய்யாம விட்டுட்டு ஓடிட்டான். புத்தன் கௌதமன் அவன் புத்தர்ல கௌதமன் அவற்ற பேர். நாமினி அதுகளால 6 நாவலர்ல பேர், 6 நாவலர் கனவேர் இருக்கணும். இவனுக்கு பேர் ஆறுமுகம். இது கௌதமன். அது அப்புறம் பொத்தி வளர்த்தார உலகத்தை காட்டாம சாகுறத பார்க்க கூடாது. எவ்வளவு ஒரு பொய் அது. அதுல முழு பொய்யில பிள்ளைகளை வளர்த்து கடைசியில சொந்த குடும்பம் பிள்ளைகளும் அவர் துறந்து போன. அப்ப போகணும் எல்லாம் துறந்து. அப்ப அதுகளும் கடைசியில என்ன எல்லாம் கல்யாணம் செய்து எல்லா ஆசைகளையும் அடைஞ்சு போட்டு எல்லாம் துறந்து முனிவரா போகணும். இதுதான் அவரோட யோசனை. எவ்வளவு ஒரு விசத்தனமான இந்த அசத்தியங்கள் அல்ல. அதில கவனித்துக்கொள்ளுங்க. ஒரு நம்மோட போராட்டத்துக்கான அந்த முதல் அணிகளே எங்களுக்கு சத்தியம் எங்களோட இருக்கிறதால எங்களுக்கு ஸ்ட்ரென்த். எங்கள்கிட்ட சத்தியம் இருக்குது. அதெல்லாம் பேதுரு யாக்கோபு ஜோனாக்கள் ஜூத சனகரை படிச்சவன் கிடிச்சவன் என்ற எவனுக்கும் பயப்படவில்லை. ஏன்னா அவன்கிட்ட சத்தியம் இல்லை, எங்கிட்ட சத்தியம் இருக்கு. அதனால அந்த சத்தியம் எங்களை வாய் தர கேட்கல, அதை கதைக்கிறதுக்கு உதவி செய்வேன். சத்தியமானவர்.
அதெல்லாம் என்னடா அவங்க படிக்கவே இவ்வளவு ஞானமா இருக்குது. அதுல இங்க சத்தியம் யாருகிட்ட இருக்குதோ, சத்தியம் ஆற்ற வாழ்க்கையில இருக்குதோ அது பெரிய பரீட்சையாக்கலாம். அவ்வளவுதான். படிச்சவன் எல்லாரும் வாய் விழுந்து நிக்கிற மாதிரி அவங்ககிட்ட ஞானம் இருக்குது. அவங்களுக்கு ஏன் இந்த உலகத்தை படிக்கிறதுக்கு வேற விஷயங்கள் சில ஆண்டு கொடுக்காம இருக்கலாம். கொடுத்துருந்தா அதே காட்டுறாங்க. எங்களுக்கு 110 120 விஞ்ஞானிகளை காட்டணும். அவங்களும் இவ்வளவு சத்தியமும் தெரிஞ்சு அவங்க அதுக்காக தங்களை ஒப்பு கொடுத்து படிச்சு விட்டு இருக்கிறாங்க பெரும் பெரும் துறைகளை உருவாக்கி கொண்டு. அதனால விவிலிய சமயத்தினுடைய சத்தியம் அதுதான் அது ஸ்ட்ரென்த். அது அந்த சமயத்துக்கே திறமை. அதுதான் சத்தியம் இருக்கிறது. அது ஒரு காலம் பொய்ய அது கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள இல்லை. பொய் கொஞ்சமும் இல்லை. திருக்குறள் எடுத்து பார்த்தா வாய்மை பேசு என்று ஒரு பக்கம் ஒரு அதிகாரம். அப்புறம் அங்கால பொய்யென்றாலும் அத பொய்ய களவென்றாலும் அது கற்று மறந்து விடு. பொய்யென்றாலும் சில சமயத்துல பொய் சொல்லு. என்ன ஐயா வள்ளுவன் நீ சொல்லுற ஒரு கைங்கால வாய்மையை பேசுன்ற பிறகு இது என்ன இணக்கிறது? நான் இணக்கிறதுக்கு ஒரு இருக்குன்னு தெரியாது. இத உலக பொது மறையாம தமிழ்ல தூக்கி வச்சு ஆடுறோம். அதுல இருக்கிறதுல ஒத்து வராத பொய்கள் கணக்கு இருக்கு. பைபிள் அப்படியோ விவிலியம் அப்படியோ? விவிலியத்தினுடைய எந்த பகுதியை எடுத்தாலும் அந்த கான்டெக்ஸ்ட் விளங்கினா அது ஒத்து வருது. நமக்கு தான் கான்டெக்ஸ்ட் தெரியாம சொல்ல நாம குழம்பிக் கொண்டு இருப்போம். ஆனா கான்டெக்ஸ்ட் விளங்கி இருக்கிற அது எப்படி செஞ்சு அந்த பாவு நூறு 3 நூறு போய் 66 தான் எப்போலாம் எழுதுனது. எத்தனை வருஷ கணக்கில் தொடர்பே இல்லாத ஆக்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனா பரிசுத்தாவின் எழுதி வச்சிருக்கிற சத்தியம் அதன் ஸ்ட்ரென்த். அதன் அதுல சத்தியம் என்ற கட்ச ஒரு கிறிஸ்தவனுடைய பலம். நாங்கள் பயப்படுவதில்லை. எங்களுக்கு சத்தியம் தெரியும். சத்தியம் எங்கிட்ட தான் இருக்குது. மற்றவன் எல்லாம் பொய் கொண்டு சத்தியத்தோட பொய் கலத்து வச்சிருப்பினோம். முழு பொய்யா இல்லாட்டியும் சத்தியம் கொஞ்சம் அங்க ஓடும். ஆனா பொய் இருக்குது கூட. அதனால அது சரியான முக்கியமானது. அடுத்தது சத்தியம் எல்லாத்தையும் சத்தியம் நமக்கு அழகு நினைக்கிறேன் சொல்லிடுறேன். அதனால அந்த இந்த 2 முக்கியமான விஷயங்களோடு கூட நாங்கள் சத்தியத்தை விளங்கிக் கொள்ளும். இதுல குறிப்பாக இந்த காம்ப்ளினஸ் அழகுக்கு நாம் எழுதி கொள்ளக்கூடிய வசனம் அழகு 1 ராஜாக்கள் 15:3 3, 4, 5 15, 3, 4, 5 அப்போஸ்தலர் 13:22 ஆதியாகமம் 6, 8, 9 அதுல இந்த பகுதிகளோட கூட நாம விழுதின கதைச்ச அந்த சத்தியம் என்றது அந்த தீர்ப்பு சத்தியத்தை தான் நாங்கள் முக்கியமாக கதைச்சனா. தீர்ப்பு சத்தியம் அதாவது எங்களுக்கு கடவுளை பற்றி, உலகத்தை பற்றி, மனுஷனை பற்றி, மீட்பை பற்றி எங்களை சத்தியம் இருக்குது. அதனாலேயும் சில கடவுளை பற்றி, உலகத்தை பற்றி, மீட்பை பற்றி கதைக்கலாம். ஆனா கொஞ்சம் சத்தியம் மிச்சம் பொய். அப்ப அந்த பொய்யும் சத்தியமும் கலந்திருக்கீங்களா முடிவு அது கொஞ்சம் உண்மை நிறைய பொய். அதான் முடிவு. அதுல நாம முழு அது கடவுளுடைய வார்த்தை 7 தரம் புடமிட்ட குகையில புடமிட்ட பசும் பொன். அதுல எந்த அந்த மேல் அழுக்கு எந்த கொஞ்சம் பொய்யும் அதுல இல்லை. அதனாலதான் நாங்கள் இந்த முடிவு அது எப்பயுமே வேதத்திலிருந்து எடுக்கிறத பத்தி கதைச்சினாங்க. இப்ப இந்த சத்தியம் அவ்வளவு ஸ்ட்ரென்த் அவ்வளவு எங்களுக்கு அழகா இருக்கிறபடியால நாம கதைக்க போறது நாம செய்ய போறதும் கட்டாயம் எங்களுக்கு சரியான அழகையும் வலிமையும் கொடுத்து கொண்டு இருக்கும். அதனால பரிசுத்தவான்கள் அதை பத்தி கதை கேட்கல. ஜோபு 27:5-6 ஜோபு 27:5-6 ஜோபு 31:5 ஏசாயா 38:3 சங்கீதம் 26:1 1 கொரிந்தியர் 4:4 இந்த வசனங்கள் எல்லாம் சத்தியம்
அந்த மனுஷனோட ஜோபுவோட தாவீதோட எசேக்கியாவோட சத்தியம் இருந்தபடியால சத்தியம் அவங்கள அது உண்டி பலப்படுத்தினார். அது கர்த்தரோட கதைக்கிறதுக்கும் அவங்கள பலப்படுத்தி கொண்டு நின்றார். ஏண்டா கர்த்தர் சத்தியத்துக்கு சத்தியமானவர், அவரோட சத்தியம் கிடைச்சா கர்த்தர் கண்டிப்பாக கேட்பார். அதனால அவங்களோட பேச்சுல அவங்களோட கை செயல்பாடுல சத்தியம் இருந்தத கர்த்தரோட கதைச்சாங்க. அப்படி கதைச்சதால நாங்கள் அதுல இருந்து என்ன முடிவு எடுக்கிறோம்? நம்மட வாழ்க்கையில முடிவு சத்திய தீர்ப்பு சத்தியமும் உள்ள சத்தியமும் உண்மை அது இருக்குமெண்டா கர்த்தரோட நாம கதைக்கிறதுக்கும் மற்றவர்களோட கதைக்கிறதும் அது எங்களுக்கு சரியான பலனை உண்டு பண்ணி கொடுத்து கொண்டிருக்கு. சத்தியம் அங்க இல்லையோ ஓடி ஒளிவோம், சத்தியம் இல்லையோ ஓடி ஒளிவோம். அது சண்டையிலையும் சரி, சாதாரணமா ஆக்களோடையும் சரி. நமக்கு மனசுல உண்மை இல்லையோ, நம்ம எடுத்த முடிவுல உண்மை இல்லையோ, எங்களோட பழகிறியாக்கள் அந்த உண்மைக்கு முரணாக அந்த நாம் எடுத்த முடிவுக்கு முரணாக உண்மையில நிக்கிறீங்கம்டா அவனை ஃபேஸ் பண்றதுக்கு எங்களுக்கு கஷ்டமாயிருக்கு. ஆதாம் மாதிரி கடைசி ஆதாமே எங்க இருக்கிற என்று கேட்டா ஓடி ஒளிஞ்சுட்டா. ஏன்? அங்க முடிவு பிழைச்சு போச்சு. முடிவு பிழைச்சு நான் ஓடி ஒளிச்சிருக்கிறேன், நான் நிர்வாணியாண்டே தீர்ப்பு சத்தியத்துல பிழைச்சிட்ட. அப்ப நீ இல்ல, நீ தந்த பொம்பளை தான் தந்த நான் சொல்லி சாப்பிடுறேன். அப்ப எல்லாம் குழம்ப தொடங்கிட்டு தீர்ப்பு சத்தியம் பிழை. தீர்ப்பு சத்தியம் பிழைச்சா கத்தர்கிட்ட இருந்து ஒளிஞ்சு ஓடுவோம். நாம கத்தட்ட மக்கள்கிட்ட இருந்து ஒளிஞ்சு ஓடுவோம். ஆனா தீர்ப்பு சத்தியம் எங்களோட சரியா இருக்குமெண்டா செய்யறதும் பேசுறதும் சரியா தான் இருக்க போது. ஆயால அதை நாம நேரா ஃபேஸ் பண்ணுவோம். மக்களை கத்தரை நேரடியா கத்தாவே இந்த கையின் சுத்தத்துக்கு தக்கதா செய்யும். ஆண்டவரே நீர் இசைக்காக ரெடி பண்ண படுக்கையே இல்ல, நீ சாக போற திரும்பி கத்தாவே உமக்கு முன்பாக எவ்வளவு உண்மையா நடந்ததை உமக்கு தெரியும் எல்லோர். ஓமலா எனக்கு தெரியும், நீ சரிதா, சரி உனக்கு என்ன வேணும் சொல்லு. கத்தரோட கதைக்கிறதுக்கும் நமக்கு உண்மை சத்தியம், வாழ்க்கையில உண்மை, நாம வாயில உண்மை வரணும்டா உள்ளத்துல உண்மை, முடிவுல உண்மை நமக்கு இருந்திருக்க வேணும். அதுல ஒருக்கா நமக்கு சத்தியம் வெளிச்சம் குடும்பத்துக்கு அந்த சித்துக்கு உண்மை அந்த சரி, அந்த ஒருக்கா தெரியப்படுத்துற சத்தியத்துக்கே நாம விட்டுபட இல்ல, அது பார்ப்போம், அது கொஞ்ச நாள் ஓடட்டும் என்றா அங்க பொய்யாம இருக்கும். வாழ்க்கையில முடிவு நாம இன்னும் வேற இல்லை. அதெல்லாம் எங்களோட கத்தரு முன்பாக நேர்மையா நாமல் இருக்கலாது. அல்ல இதுகள் நமக்கு இன்னும் இருக்கவா இந்த விஷயங்கள் நமக்கு கிறிஸ்தவ அல்லது விவிலியத்தை வச்சுக்கொண்டே பொய்யா நடக்கிற சமயம், அல்லது நாம சொல்லுவோம் அதை மார்க்க பேதங்கள். விவிலியத்தை வச்சுக்கொண்டே மார்க்க வேதமா நடக்க வழி கிடைக்கல. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் இதுகெல்லாம் பெற்றும் இடி கொடுக்க போகுது. ஏண்டா சத்திய அவள பிழைச்சு போயிருக்கோம். 10 கற்பனை அங்க பிழைக்க தொடங்கும். அது ரிஃபார்மா இருக்கலாம், நான் ரிஃபார்மா இருக்கலாம், ரோமன் கத்தலிக்கா இருக்கலாம், நான் ரோமன் கத்தலிக்கா இருக்கலாம். சத்தியம் அந்த 10 கற்பனை புதிய உடன்படிக்கையில கிறிஸ்துவனால வெளிப்படுத்தப்பட்ட அந்த 10 கற்பனையுடைய விளக்கங்கள் நமக்கு அதன்படி எங்கட முடிவுகள் இல்லை என்றா அங்க மார்க்க வீதம் தொடங்கும். அதுக்குள்ளையும் நாம விவிலியத்தை தான் பயன்படுத்தும். தீர்ப்பு சட்டம் பைபிள்ல என்ன சொல்லுது அதை அப்ப என்ன ஒன்றில் அவர் வேதத்தை ஒரு பகுதியை நிராகரிப்பினம், அல்லது வேதத்துல சிலது அது மனுஷன் தான் எழுதுறேன்னு சொல்லியிருக்கிறோம். கத்தரையும் கத்தற்ற ஆவியால் எழுவப்பட்டதையும் மறுதளிக்க தொடங்குகிறார். ஆகையால் அதில் நாம பார்க்க போறோம். பிறகு சத்தியம் அந்த அளவுக்கு முக்கியம். சத்தியம் அப்ப எங்களோட ஸ்ட்ரென்த், எங்களோட பலம். சத்தியம் எங்களுடைய அழகு, அழகு பலம். அது ராணுவ வீரனாகிய கிறிஸ்தவ ராணுவ வீரர் எங்களுக்கு அது மிச்ச எல்லா ஆமரையும் அது கொழுவி இணைச்சு அழகாக்கி வச்சிருக்கு. எங்களை நிமிந்து தைரியமா ஃபேஸ் பண்றதுக்கு வைக்கிறது சத்தியம். சத்தியம் இல்லை என்றால் நாம கூனி குறுகுவோம், ஒளிவோம், நாம பின்னாலே ஏதாவது நிற்போம், தள்ளி நிற்போம். அதெல்லாம் வர்றதுக்கு காரணம் சத்தியம் இல்லை. சத்தியம் இருந்தா தைரியமா ஃபேஸ் பண்ணுவோம். அல்ல கிறிஸ்துதாமே எங்கள் எல்லாருக்கும் தொடர்ந்தும் இந்த சத்தியத்தினுடைய அந்த முழுமையான தாக்கத்தையும் எங்களோட வாழ்க்கையில காண கிருபை செய்வாராக.